ஒவ்வொரு ரோலும் அவர் பண்றது வந்துட்டு மெனக்கெட்டு அதுக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணி அன்லேர்ன் பண்ணி ரொம்ப நிறைய எஃபர்ட்டோட பண்ற ஒரு பர்சனாலிட்டி. இன்னைக்கு நம்ம அவ்வளோ அவரை லவ் பண்றோம் அப்படின்னா எல்லா காதலுக்கும் ரொம்ப டிசர்விங்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வித் எவ்ரி ப்ராஜெக்ட் நம்ம புது புது விஷயங்கள் நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி லாஸ்டா வந்து ராக்கெட்ரி பண்றப்போ சே என்ன ஒரு விஷயத்த நமக்காக பண்ணியிருக்கிறாருல்ல அப்படின்னு ஒரு பெருமை நம்ம எல்லாருக்குமே இருந்தது. அந்த பெருமை வந்து திருப்பி இந்த ஜிடி நாடு படத்துல திருப்பி வருது. ஒன் கொஸ்டின் டு யூ சார், அது எப்படி தேடி தேடி நேஷனால வந்து தேர் ராங் பீப்புள் அப்படின்னு சொன்னவங்களுடைய பயோபிக் எடுத்து நீங்க பண்றீங்க. அட் த சேம் டைம் இவ்வளவு மெனக்கெடுதல் வந்து ஒரு படத்துக்கும் பண்றப்போ இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் வெரி நைஸ். இந்த மாதிரி ஒரு நடிகர் எங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ. ப்ளீஸ் நீங்க வாங்க. உங்ககிட்ட இருந்து நாங்க ஜிடி நாடு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். வாங்க சார். ஓஜி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய ட்ராமா நடக்கிற டைம்ல நீங்க இங்க வந்து எங்க கூட இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்க வாழ்க்கையில எது ஒரு பெரிய ட்ராமாவா இருக்கு. ஏன்னா இன்னும் 2 நாள் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்குதான் பக்குன்னு நம்ம இருக்கோம். என்னோட டைரக்டர் வந்து நீங்க ஏற்கனவே அவர் பேசுறது கேட்டிருக்கீங்க. எவ்வளவு ஆர்வத்தோட பேசுறாரு, எவ்வளவு இன்ஃபர்மேஷனோட பேசுறாரு அப்படின்ட்டு. ஆனா வெற்றி வேளர் பேசுற பேச்சு இன்னைக்கே பேசிட்டாரு அவரு. சோ அதனால நான் அந்த நன்றிங்கிறது தான் அந்த அப்புறம் தான் சொல்ல போறேன். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என் முதல் படம் முடிச்ச அப்புறம் மணி சார் கிட்ட போய் நான் ஒரு நல்ல இமெயில், அப்பதான் இமெயில் புதுசா வந்துருச்சு, அவருக்கு நான் இமெயில் எழுதினேன். இந்த படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு, எல்லாரும் நல்ல பேர் புகழ்லாம் கிடைச்சிருச்சு. ஸோ மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒப்பி எழுதி 2-3 பேஜுக்கு 2-3 சைடுக்கெல்லாம் அந்த இமெயில் அனுப்பிச்சு ரொம்ப நன்றிங்க. ஒரு ஒரு பெரிய ப்ரொடியூசரால் கூட தான் மகனுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எழுதுறேன். மணி சார் வந்து தான் படத்துல வர வசனங்கள் மாதிரி 2 லைன் நான் பதில் சொன்னார். அவரு ஒண்ணுனா தேவையில்லாத உன்னோட கிராட்டிடியூட் எல்லாருக்கும் சொல்லிட்டு தெரியாத, நான் உனக்காக எந்த உபாவமும் பண்ணல, என் படத்துக்கு என்ன நல்லதோ அதான் நான் செஞ்சேன், அதே மாதிரி நீ படம் பண்ணும்போது அப்படிதான் செய்வேன் அப்படின்னு நம்ம 2 இமெயில் நிறுத்திட்டாரு. ஸோ நானும் அதே மாதிரி இப்போ என்னோட நண்பர்களுக்கு இந்த டீம்ல இருக்கிற யாருக்குமே நன்றி சொல்ல போகுது இல்லைங்க. அது நான் வெற்றி வாய்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் விக்ரம் வேதா டயத்தை கூட சொல்லியிருக்கேன். அதை நான் இப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில எல்லாருக்கும் தைரியமா நான் நன்றி சொல்ல போவதில்லை. ஆனா சில பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஜிடி நாயுடுங்கிற ஒரு படம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என் வாழ்க்கையில சில ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் அமைஞ்சிருக்காங்க. எனக்கே தெரியாம தெரிஞ்சோ தெரியாமல நிறைய பேர். ரங்தே பசந்தி பண்ணும்போது ஸ்குவாட்ரன்ல அஜய் ராத்தோட அதுவும் ஒரு ரியல் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. குருங்கிற படம் பண்ணும்போது என்னோட கதாபாத்திரம் அது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் பேஸ் பண்ணி இருந்துச்சு. அண்ட் ராக்கெட்ரி கோர்ஸ் துரேந்தர் அண்ட் இப்போ ஜிடி நாயுடு. சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்காது. ஏன்னா அவங்களாம் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ கேரக்டர் தான் இருக்கும்.